நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கேன், உம்மை மட்டும் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மை மட்டும் நம்பியிருக்கேன். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனம், உன் ஜெபம் கேட்கப்பட்டது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய ஜெபத்திற்கு ஏன் இன்னும் பதில் வரவில்லை, ஏன் தாமதமாகி கொண்டிருக்கிறது என்று நீங்கள் பதட்டப்பட்டு கொண்டிருக்கலாம், அழுது கொண்டிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், காத்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்துத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் ஜெபம் கேட்கப்பட்டது. பதிலுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? ஏதாவது ஒரு வார்த்தைக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டாரா, என் ஜெபம் கேட்கப்பட்டதா? நான் எவ்வளவோ தேவ சமூகத்துல நான் ஜெபித்து கொண்டிருந்தனே, என் மனசுக்குள்ள ஆண்டவரை நம்பி இருந்தனே, ஆலயத்துல போய் ஜெபம்னே, ஏன் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல, ஏன் எனக்கு இன்னும் பதில் தரல அப்படி என்று சொல்லி கலங்கி போயிருக்கலாம். இன்னைக்கு உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எந்த குழப்பமும் நீங்க மனசுக்குள்ள வைக்காண்டாம். நீங்க குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை, பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் ஜெபம் கேட்கப்பட்டது. நீங்க எதற்காகலாம் ஜெபம் பண்ணினீர்களோ, எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்களோ, என் ஜெபத்தை கேட்டாதான் இந்த காரியத்தை நான் செய்வேன் என்று சொல்லி தீர்மானம் எடுத்தீர்களோ, அதிலெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போறாரு. உங்க ஜெபம் கேட்கப்பட்டது. ஆண்டவரே உங்களுடைய ஜெப சத்தத்தை கேட்கிற பரிசுத்த ஆவியானவர். ஒருவேளை திருமண காரியத்துக்காக ஜெபம் பண்ணலாம், ரிசல்ட்டுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம், ஒரு ஏற்ற துணைக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம், அல்லது ஒரு தொழிலை ஆரம்பிக்க வேண்டும் என்று நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம், நல்ல வேலை கிடைக்கணும் என்பதற்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம், இன்னும் சொல்ல போனா ஒரு வீடு கட்டுவதற்காக நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம், அல்லது ஒரு வாடகை வீட்டுக்கு குடியேறி போகணும், எனக்கு ஒரு நல்ல வாடகை வீடு வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். இன்னும் பல காரியத்திற்காக நீங்க ஜெபம் பண்ணி பதிலுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். உடைய காரியத்தை ஆண்டவர் நடத்த போகிறார். அவரே செய்து முடிக்க போகிறார். குழப்பம் இல்லாமல், பதற்றம் இல்லாமல், மன நிம்மதியோடு, மன நிறைவோடு கூட, சமாதானத்தோடு கூட உங்க காரியத்தை செய்ய ஆண்டவர் உதவி செய்வார். இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று வேதம் சொல்லப்பட்டது போல பதிலுக்காக உடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஒரு காரியத்தை செய்யணும், ஆண்டவர் எனக்கு பதில் தந்தா இந்த காரியத்தை நான் செய்வேன் என்று சொல்லி இவர்கள் காத்திருக்கலாம். இன்னைக்கு உடைய பிள்ளைகளுக்கு பதில் கொடுத்து காரியத்தை நிறைவேற்ற போவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.